கொரியர் நிறுவனங்கள் மூலம் பார்சல் எடுத்து வரும்பொழுது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வருகிறதா என போலீஸ் கண்காணிக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி கலெக்டர் அலுவலகத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் ஒழிப்பது சம்பந்தமான ஆலோசனைக் கூட்டம் நடந்தது. கலெக்டர் குலோத்துங்கன் தலைமை தாங்கினார். சீனியர் எஸ்பி கலைவாணன், சப் கலெக்டர் இஷிதா ரதி மற்றும் எஸ்பிக்கள் வருவாய்த்துறை, கல்வித்துறை, சமூக நலத்துறை, சுகாதாரத்துறை, மீன்வளத்துறை, கடலோர காவல் படை உட்பட அனைத்து துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். பின்னர் கூட்டத்தில் பேசிய மாவட்ட ஆட்சியர், மக்கள் அதிகம் கூடும் பஸ் நிலையம், கடற்கரை சாலை உள்ளிட்ட இடங்களில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்த வேண்டும். திரையரங்குகளில் போதைப் பொருட்களுக்கு எதிரான விழிப்புணர்வு பொதுமக்களுக்கு புரியும் வண்ணம் எடுத்துரைக்க வேண்டும். தனியார் கொரியர் நிறுவனங்கள் மூலம் பார்சல் எடுத்து வரும்பொழுது தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் வருகிறதா என போலீஸ் கண்காணிக்க வேண்டும். பள்ளிகளில் வைக்கப்பட்டுள்ள புகார் பெட்டிகளை மாதம் 2 முறை திறந்து பார்வையிட்டு ஏதேனும் புகார்கள் இருந்தால் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றார். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் 2 கிலோ கோதுமை வழங்கும் நிகழ்ச்சி எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரியில் அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் மாதந்தோறும் தலா 2 கிலோ இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை கடந்த வாரம் முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து தொகுதிகளிலும் வழங்கப்பட்டு வந்த நிலையில் இன்று வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கொம்பாக்கம், முதியம்பட்டு, உத்தரவாகனிப்பேட் ஆகிய பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் MLA சிவா இலவச கோதுமை வழங்கும் திட்டத்தை பொதுமக்களுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள், கூட்டணி கட்சியினர் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் இருசக்கர வாகனத்தை திருடிய பேக்கரி ஊழியரை போலீசார் கைது செய்த நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி வம்புப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் அருள்குமரன். இவர் தாவரவியல் பூங்கா எதிரே உள்ள தனியார் மருத்துவமனையில் வேலை செய்து வருகிறார். கடந்த 2ஆம் தேதி வேலைக்கு வந்த அவர் மருத்துவமனை வாசலில் தனது இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு மாலை பணி முடித்து வீட்டிற்கு சில வாகனத்தை எடுக்க வந்தபொழுது இருசக்கர வாகனம் காணாமல் இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக அவர் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் மர்ம நபர் ஒருவர் நீண்ட நேரமாக அக்கம்பக்கம் நோட்டமிட்டும், அதேபோல் பூங்கா எதிர் சாலையில் உள்ள மற்றொரு இருசக்கர வாகனத்தை திருட முயல்வதும், பின்னர் மருத்துவமனை வாசலில் இருந்து அருளின் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது. விசாரணையில் வாகன திருட்டில் ஈடுபட்டது அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த பேக்கரி ஊழியர் சிவகுமார் என தெரிய வந்தது. இதனை அடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்து இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் சிவகுமாரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியிலிருந்து தினமும் இயக்கப்படும் திருப்பதி பயணிகள் ரயில் நேரம் ஜனவரி 19 முதல் மாற்றி அமைக்கப்படுகிறது. இதுகுறித்து தெற்கு ரயில்வேயின் திருச்சி கோட்ட மக்கள் தொடர்பு அலுவலர் வினோத் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி ரயில் நிலையத்தில் இந்த ரயில் ஏற்கனவே தினமும் பிற்பகல் 2:50 மணிக்கு புறப்படுகிறது. இது பிற்பகல் 2:40 மாற்றப்பட்டுள்ளது. வில்லியனூர் ரயில் நிலையத்தில் இருந்து ரயில் ஏற்கனவே 2:59 முதல் 3 மணி வரை நின்று செல்லும். இனி இந்த ரயில் அங்கு 2:49 முதல் 2:50 வரை நிற்கும். சின்னபாபு சமுத்திரம் ரயில் நிலையத்தில் ஏற்கனவே பிற்பகல் 3:09 முதல் 3:10 வரை நின்று சென்ற இந்த ரயில் பிற்பகல் 2:59 முதல் 3 மணி வரை நின்று செல்லும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் பகுதியில் பொது இடங்களில் வைக்கப்பட்டுள்ள பேனர்களை 2 நாட்களுக்குள் அகற்ற வேண்டும் என ஆணையர் அறிவுறுத்தியுள்ளார். அரியாங்குப்பம் கொம்யூனியன் ஆணையர் விநாயகமூர்த்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், அரியாங்குப்பம் கொம்யூனியன் பஞ்சாயத்துக்கு உட்பட்ட சாலை ஓரங்கள், நடைபாதைகள் உள்ளிட்ட பொது இடங்களில் அனுமதி இல்லாமல் பேனர்கள் வைக்கப்பட்டுள்ளன. இதனால் போக்குவரத்து இடையூறு மற்றும் விபத்துகள் நடந்து வருகின்றன. எனவே பேனர்கள் வைத்துள்ளவர்கள் தாமாகவே முன்வந்து 2 நாட்களுக்குள் பேனர்களை அகற்றிக் கொள்ள வேண்டும். இல்லையென்றால் பேனர்கள் வைத்தவர்கள் மீது அபராதம் விதித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும், ஜோஸ் சார்லஸ் மார்டின் முதல்வராக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புவதால் 2026இல் ஆட்சி மாற்றம் உறுதி என லட்சிய ஜனநாயக கட்சியின் மகளிர் அணி தலைவி பிரபாதேவி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில மகளிர் அணி தலைவி பிரபாதேவி, புதுச்சேரியில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாதாந்திர உதவித்தொகையை 2500 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். இதற்கு லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் LJK தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது தலைவரின் அறிவிப்பு மற்றும் போராட்டங்களுக்கு கிடைத்த வெற்றி என்றும் அவர் முன்னெடுக்கும் அனைத்து போராட்டங்களும் வெற்றி பெறுகின்றது. அவர் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் ஆண்டுக்கு 50,000 ரூபாய் வழங்கப்படும் என அறிவித்துள்ளார்.
ஆனால் முதலமைச்சர் தேர்தலை கருத்தில் கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சித் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவிப்பால் இதனை அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். ஆனால் சிவப்பு அட்டை குடும்ப தலைவிகளுக்கு மட்டும் 2500 ரூபாய் என்பது இல்லாமல் அனைத்து தரப்பு குடும்ப தலைவிகளுக்கும் 2500 ரூபாய் வழங்க வேண்டும் என கேட்டுக்கொண்ட அவர், எங்கள் தலைவர் மகளிருக்காக பல திட்டங்களை அறிவித்துள்ளார். அவர் அறிவித்த திட்டங்கள் அனைத்தும் பெண்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. தற்பொழுது அந்த திட்டங்களால் ஈர்க்கப்பட்ட மகளிர் ஒரு மாற்று அரசியலை விரும்புகிறார்கள். லட்சிய ஜனநாயக கட்சி ஆட்சிக்கு வர வேண்டும் என நினைப்பதாகவும், இன்று ஜேசிஎம் என்பது ஒரு பிராண்டாக மாறிவிட்டது, அவர் முதல்வராக வேண்டும் என அனைத்து தரப்பு மக்களும் விரும்புகிறார்கள். எனவே 2026 ஆட்சி மாற்றம் நடக்கப் போவது உறுதி என கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், என்ஆர் காங்கிரஸ் பாஜக அரசு இனிமேல் மக்களை கவரக்கூடிய திட்டங்களை அறிவித்து ஒரு பயனும் இல்லை. நாங்கள் அறிவித்துள்ள அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தக்கூடிய திட்டங்கள், சொல்ல அல்ல செயல் என்ற எங்கள் தாரக மந்திரத்தை போலவே நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அனைத்து திட்டங்களும் செயல்படுத்தப்படும் என கூறிய அவர், புதுச்சேரியில் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாக உள்ளது. அனைத்து துறைகளிலும் இந்த அரசு தோல்வியுற்ற அரசாக உள்ளது. என்ஆர் காங்கிரஸை மக்கள் வெறுக்க ஆரம்பித்துள்ளனர். 20 ஆண்டு காலம் புதுச்சேரி பின்தங்கி உள்ளது என்பதை மக்கள் உணர்ந்துள்ளதாக தெரிவித்த பிரபாதேவி, புதுச்சேரியை மீட்டெடுக்கவே எங்கள் தலைவர் வந்துள்ளார். அவருக்கு பக்கபலமாக மகளிர் அனைவரும் இருப்போம். எங்களுடைய ஒவ்வொரு போராட்டமும் வெற்றி போராட்டமாக உள்ளது, மக்களுக்கான போராட்டமாக உள்ளது. மேலும் லட்சிய ஜனநாயக கட்சியில் மகளிருக்கு சுதந்திரம் உள்ளது, எங்களால் தன்னிச்சையாக செயல்பட முடிகிறது என கூறினார். புதுச்சேரி பிஜேபி ஒரு டுபாக்கூர் கட்சி என முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கடுமையாக விமர்சித்தார். இதனை கண்டித்த பிஜேபி தலைவர் ராமலிங்கம், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ராகுல் காந்தி அமுல் பேபி என்று பதிலடி கொடுத்தார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, புதுச்சேரி ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு பொங்கலுக்கு 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்ற நாடகம் நடத்திய பிஜேபி ஒரு டுபாக்கூர் கட்சி என்றார். புதுச்சேரியில் உள்ள அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் பொருட்களோடு 10,000 ரூபாய் வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு ஏற்பட்டுள்ளது, ஆன்மீக நகரத்தை கொலைக்கார நகரமாகவும் கஞ்சா நகரமாகவும் முதல்வர் ரங்கசாமி மாற்றிவிட்டார் என குற்றம் சாட்டினார். இந்த நிலையில் பிஜேபி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ராமலிங்கம், இந்தியாவில் 21 மாநிலங்களில் பாஜக நேரடியாகவும் கூட்டணியாகவும் ஆட்சி அமைத்து வருகிறது. அவருடைய ராகுல் காந்தி தான் அமுல் பேபி. அவருடைய சிறு பிள்ளைத்தனத்தால் அனைத்து மக்களும் ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். எனவே முன்னாள் முதல்வர் நாராயணசாமி காழ்ப்புணர்ச்சி அரசியல் செய்யாமல் மக்கள் நலன் சார்ந்த அரசியல் செய்ய வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். ராகுல் காந்தி அதிகாரத்துக்கு வந்தால் வெனிசுலா நாட்டில் என்ன ஏற்பட்டதோ அதேதான் இந்தியா எதிர்கொள்ள வேண்டும். இவர்கள் போன்றவர்களை புறம் தள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், கழுதை தேய்ந்து கட்டெரும்பான கதையாகத்தான் காங்கிரசின் நிலைமை உள்ளது என்று விமர்சித்தார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை மக்கள் பவனில் ஜெர்மனி மாணவர்கள் சந்தித்து உரையாடினர். சர்வதேச கலாச்சார மற்றும் கல்வி பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இவர்கள் இந்தியா வந்துள்ளனர். ஜெர்மனி, இந்தியா ஆகிய நாடுகளில் நடைமுறையில் உள்ள கல்வி முறை குறித்தும் கல்வியில் நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் தாக்கம் குறித்தும் கலந்துரையாடல் நடைபெற்றது. கல்வியில் முன்னோடி யூனியன் பிரதேசமாக புதுச்சேரி இருப்பதையும், படித்த இளைஞர்களுக்கான வேலை வாய்ப்புகள், சுய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குவதிலும் அரசு கவனம் செலுத்தி வருவதையும் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் விளக்கினார். போலி மருந்து உரிமையாளர்களுக்கு உடந்தையாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழும் வரை சிறையில் தள்ள வேண்டும் என புதுச்சேரி மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் பேராசிரியர் மு. ராமதாஸ் ஆவேசமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் நெல்லித்தோப்பு தொகுதியில் தேர்தல் பிரச்சார கூட்டம் நெல்லித்தோப்பு சுமங்கலி திருமண நிலையத்தில் இன்று நடைபெற்றது. தொகுதி பொறுப்பாளர் டெல்லிபாபு தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் கழகத்தின் துணைத் தலைவர் நித்யானந்தம், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ஏ. மு. ராஜன், மாநில செயலாளர் முனைவர் மோகனசுந்தரம், பொருளாளர் முனைவர் செல்வகுமாரி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றி 300க்கும் மேற்பட்டவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய பேராசிரியர் ராமதாஸ், புதுச்சேரி மாநிலத்தை சிங்கப்பூராக மாற்றுவேன் என ஏமாற்றும் ஆட்சியாளர்களுக்கு வரும் தேர்தலில் சரியான பாடத்தை புகட்ட வேண்டும் என்றும், போலி மருந்து தொழிற்சாலை உரிமையாளருக்கு சாதகமாக செயல்படும் ஆட்சியாளர்களை வாழ்நாள் முழுவதும் சிறையில் தள்ள வேண்டும் என கூறினார். இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிட அணி தலைவர் முருகையன், அரியாங்குப்பம் முன்னாள் கவுன்சிலர் தனஞ்சயன், காலாப்பட்டு தொகுதி பொறுப்பாளர் குமார், துணை செயலாளர் ரகு மற்றும் அனைத்து மாநில நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.